ஹலோ டியர் 6th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன். இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th சயின்ஸில் 3rd டேர்மில் 2nd லெசன் வாட்டர் லெசன் அந்த லெசனில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புக் பேக் கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம். இந்த லெசனில் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் வந்து ட்ராயிங்கு வீடியோஸோடு ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான லெசனு. வாங்க இப்போது எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கலாம். கொஸ்டின் ஆன்சர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் 28 ஆரம்பிக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர் 1 வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். About 97% of water available on the earth is salty water. இது வந்து வெறும் 3% மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல வாட்டராக இருக்குது. மீதி எல்லாம் 97% வந்து எப்படி தான் இருக்குது, உப்பு தண்ணியாக தான் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள்னால் என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் இருக்க வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தில் இருக்க தண்ணியும் என்ன பண்ணோம், ஆவியாகி என்ன பண்ணோம், எவாப்ரேட் ஆகி அப்படியே சன்னோட ஹீட்டால் எவாப்ரேட் ஆகி க்ளவுடாக மாறிடும். அந்த க்ளவுடு கூல் ஆன உடனே என்னவாக மாறிடும், உங்களுக்கு ரெயின் ட்ராப்ஸாக விடும். இதில் வந்து எது வந்து வாட்டர் சைக்கிளில் இல்லை, எவாப்ரேஷன் நடக்குது, க்ளவுட் வந்து கூல் ஆகிறப்போ கண்டென்சேஷன் நடக்குது, ரெயினும் வந்து வாட்டர் சைக்கிளில் இருக்குது. டிஸ்டிலேஷன் தான் இல்லை. டிஸ்டிலேஷன்னா என்னது, வாட்டரை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ஆட் வாட்டர் வேப்பர் டு த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் எதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்க ப்ராசஸில் எதெல்லாம் வந்து வாட்டர் வேப்பர் ஆட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன்னா பிளான்ட் வந்து தனக்கு தேவையான வாட்டரை எடுத்துக்கிட்டு மீதி வாட்டரை வந்து என்ன பண்ணுறது, ஆவியாக்கி போகிறது. அடுத்து ப்ரெசிபிட்டேஷன்னா என்னதுன்னா அப்படியே படிஞ்சிடுறது சால்ட்டெல்லாம். அதுக்கு அடுத்தது தேர்டு கண்டென்சேஷன்னா என்னதுன்னா கூலாகி வர்றது. அடுத்து எவாப்ரேஷன்னா என்னது, வாட்ரு வந்து வேப்பராகி போகிறது. அப்போ இதில் எது வந்து வாட்ரு வேப்பர் அட்மாஸ்பியர் நடக்கிறப்ப நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷனும் எவாப்ரேஷனும் தான். அடுத்து 4th கொஸ்டின். அபவுட் 30% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபவுண்ட் இன். எங்கே இருக்குது, நம்மளுக்கு இருக்க ஃப்ரெஷ் வாட்டரு 3% தான். அதுலேயும் 30% எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. அடுத்து 5th யூஸிங் ஆர்ஓனா ஷார்ட் ஃபார்ம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். யூஸிங் ஆர்ஓ பிளான்ட் அட் ஹோம் எலிமினேட்ஸ் லாட் ஆஃப் நான் போர்ட்டபிள் வாட்டர். நம்ம போர்ட்டபிள்னால் என்னது, குடிக்கிற தண்ணி. குடிக்க தேவையில்லாத தண்ணி வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போர்ட்டபிள் வாட்டர், குடிக்க முடியாத தண்ணி. த பெஸ்ட் வே டு எஃபெக்டிவ்லி யூஸ் எக்ஸ்பல்டு வாட்டர் ஆஃப் ஆர்ஓ. நம்ம அந்த ஆர்ஓ போட்டிருந்தோன்னா அதில் நம்ம குடிக்கிறதுக்கு எடுத்த தண்ணி போக மீதி தண்ணியை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். யூஸ் இட் ஃபார் வாட்டரிங் பிளான்ட் வாட்டர் பண்ண அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் முடிஞ்சு போச்சு. சூஸ் த கரெக்ட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஒன்லி 3% ஆஃப் த நேச்சுரல் வாட்டர் அவைலபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க தண்ணி வந்து எது தான், 3% தான். மீதி எல்லாம் எப்படி இருக்குது, சால்ட்டியாக இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் வாட்டர் இன்டூ இட்ஸ் வேப்பர் இஸ் கால்டு எவாப்ரேஷன். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறுற ப்ராசஸ் என்ன சொல்கிறோம், எவாப்ரேஷன். டேஷ் இஸ் பில்ட் ஆன் த ரிவர்ஸ் டு ரெகுலேட் வாட்டர் ஃப்ளோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வாட்டர். அது வந்து டேம். அது பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து வாட்டர் லெவல்ஸ் இன் ரிவர்ஸ் இன்க்ரீஸ் கிரேட்லி டியூரிங் ரெய்னி டேஸ். மழை காலத்தில் வந்து என்ன ஆகுது, அந்த ரிவர்ஸோட வாட்டர் லெவல் வந்து அதிகமாக ஆகுது. வாட்டர் சைக்கிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஹைட்ரோன் போட்டாலே அதில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், வாட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு மட்டும் இல்லை, நிறையா ப்ராசஸ்க்கு ஹைட்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அதில் என்ன நீங்களே புரிஞ்சுக்கணும், அதில் வந்து வாட்டர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள். 5 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வாட்டர் ப்ரெசன்ட் இன் ரிவர்ஸ் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இஸ் அன்ஃபிட் ஃபார் யூஸ் பை ஹியூமன் பீயிங். ரிவரில் இருக்கிறது, லேக்கில் இருக்கிறது, பாண்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபிட் ஃபார் தான் வரணும், அவங்க அன்ஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபால்ஸு. அடுத்து சீஸ் ஆர் ஃபார்ம்டு வென் வாட்டர் டேபிள் மீட்ஸ் த லேண்ட் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் வாட்டர் டேபிள்னால் என்னது, பூமிக்கு அடியில் இருக்க அந்த தண்ணி, அது வந்து இது வந்து ட்ரூ. அடுத்தது எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் சன்லைட். சன்லைட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் எவாப்ரேஷன். அதுக்குன்னு எவாப்ரேஷனே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சன்லைட் இல்லாத ரூமில் நீங்கள் தண்ணியை கொட்டி வச்சிங்கன்னா கூட என்ன ஆகும், அந்த காற்றுனால அதனாலேயே என்ன பண்ணிடும், அது வந்து எவாப்ரேட் ஆகி அந்த இடம் காஞ்சிரும். அப்போது எனி சோர்ஸ் ஆஃப் லைட்டு இது புரியுதா. அடுத்தது
எனி சோர்ஸ். அடுத்து கண்டென்சேஷன் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டியூ ஆன் கிராஸ், இது வந்து ட்ரூ. அடுத்து சீ வாட்டர் கேன் பி யூஸ்டு ஃபார் இரிகேஷன், சீ வாட்டரை வந்து விவசாயம் பண்ண யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ கேன் நாட் பி யூஸ்டுன்னு வரணும். அப்போ இதுவும் வந்து ஃபால்ஸு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஃப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் இன் ரெயின்ஃபால், இன்க்ரீஸ்டு ரெயின்ஃபால், தேவைக்கு அதிகமாக மழை பெஞ்சதுன்னா என்ன வரும்? வெள்ளம் வந்துடும். அதுதான் என்ன சொல்கிறோம்? ஃப்ளட்டு. அடுத்து சர்ஃபேஸ் வாட்டர்னால் என்னதுன்னா பூமிக்கு மேலே இருக்க எல்லா தண்ணியுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சர்ஃபேஸ் வாட்டர். இதில் வந்து கொஸ்டின் ஆன்சரும் வந்திருக்கு. சர்ஃபேஸ் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னால் என்னன்ற டிஃப்ரென்ஸு. பூமிக்கு மேலே ஏரி, குளம், நதி இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சர்ஃபேஸ் வாட்டர் சொல்கிறோம். அப்போ இந்த மேட்ச்சில் வந்து சர்ஃபேஸ் வாட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லேக்கு. அடுத்து சன்லைட்டு தான் என்ன பண்ணுது? எவாப்ரேஷன் ஆக வைக்குது வாட்டரை. அடுத்து க்ளவுடு வந்து என்ன ஆகுது? வாட்டர் வேப்பர். அதுக்கு அடுத்தது ஃப்ரோசன் வாட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோபோட முனையில், அதாவது பூமியோட கார்னரில், அங்கே தான் வந்து எப்படி இருக்கும்? வாட்டரே வந்து என்னவா மாதிரி இருக்கும்? ஐஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ். இது வந்து எந்த ஆர்டரில் நடக்குதோ அந்த ஆர்டர் படி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்பர் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து அவ்வளோவா கொஸ்டின்ஸில் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. கேட்டாலும் நீங்கள் மீனிங் புரிஞ்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஜம்பிள்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் நடக்குதோ அதை போட்டு அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் போடணும். மிஸ் வந்து அதுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்து அனாலாகி கன்ஃபார்மாக எக்ஸாமுக்கு வரும். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், வாட்டர் ஸ்காசிட்டி. பாப்புலேஷன் அதிகமான என்ன ஆகுது? தண்ணி வந்து பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ ரீசைக்கிள் பண்ணால் என்ன ஆகும்? வாட்டர் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து வாட்டரை வந்து கரெக்டாக அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்? வாட்டர் மேனேஜ்மெண்ட். தண்ணி பஞ்சம் வந்துடாமல் பார்த்துக்கிறது தான் வந்து என்னது? வாட்டர் மேனேஜ்மெண்ட். எழுதிக்கோங்க. ஸ்பெல்லிங் புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க. அடுத்து கிரவுண்ட் வாட்டர். இப்போ ஏற்கனவே சர்ஃபேஸ் வாட்டர் அந்த ஃபில்லினில் சொன்னேன் இல்லையா? திருப்பி அது கொஸ்டினில் வரும். இப்போ அதோட ஆப்போசிட் தான் வந்து என்னது? கிரவுண்ட் வாட்டர் எங்கே இருக்குது? பூமிக்கு அடியில் இருக்குது. பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியெல்லாம் என்ன சொல்கிறோம்? அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெல்ஸ். சர்ஃபேஸ் வாட்டர், லேக்ஸ். அடுத்து கிவ் ஏ வெரி ஷார்ட் ஆன்சர். நேம் எனி 4 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். சோர்சஸ் ஆஃப் வாட்டர் வந்து 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர், ஏரி, குளம், நதி இதெல்லாம். அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரோசன் வாட்டர் பார்த்திங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா உருகுன நிலையில் இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும்னா பூமி கார்னரில், நார்த் போல், சவுத் போலில் ஐஸ் கட்டியாகவே இருக்கும். கிளேஷியர்னால் என்னதுன்னா மூவிங் ஐஸ். அந்த ஐஸ் கட்டியே மூவ் ஆகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க? கிளேஷியர். அப்படி இருக்கும். சில டைம் அண்டர் கிரவுண்ட்லேயும் இருக்கும். இந்த 3 தான் வந்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர். அடுத்து ஹவு டு பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ். நம்ம ஊரில் மக்கள் எல்லாம் எப்படி முக்கால்வாசியாக எடுத்து பண்ணிக்கிறாங்கன்னா டேங்க் வச்சு எடுக்கிறாங்க. டேங்க் வச்சு எடுக்கிற தண்ணி எந்த தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இப்போது அது ரெண்டுத்துக்கும் ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாம் வாங்க. இதுக்கப்புறமா அந்த கொஸ்டினை வந்து மார்க் பண்ணி தரேன். இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேம் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஒன்று, இன்னொன்று வந்து ஹவு டு பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கெட் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். ரெண்டுமே வந்து பேஜ் 15ல் இருக்குது. பேஜ் 15 எடுத்துக்கோங்க. பேஜ் 15ல் செகண்ட் சைடில் இங்கே இருக்குது பாருங்கள். எங்கெங்கெல்லாம் வாட்டர் கிடைக்குது, சோர்சஸ் ஆஃப் வாட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன், லேக், ரிவர்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் கிரவுண்டு. அந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது ஹவு டு பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் கெட் வாட்டர். அது வந்து அதே செகண்ட் சைடில் அந்த படத்துக்கு மேலே இங்கே இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேரால் தேர்ட் லைன். வாட்டர் ஒப்டெயின் ஃப்ரம் பாண்ட்ஸ், படல், ரிவர், டியூப்வெல்ஸ் அண்ட் டேப்ஸ் அட் ஹோம். டேப்ஸ் குழாய் திறந்த தண்ணி வருது இல்லையா? இதெல்லாம் வந்து அங்கே நம்ம வில்லேஜஸ், சிட்டிஸில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் தண்ணி எடுத்துப்பாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் வெரி ஷார்ட்டில். டேக் அவுட் ஆஃப் கூல்டு பாட்டில் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் கீப் இட் ஆன் த டேபிள். கூல் வாட்டர் எடுத்து என்ன பண்ணுறோம்? ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த வாட்டரை அப்போ தான் வெளியே வைக்கிறோம். ஆஃப்டர் சம் டைம் யூ நோட்டீஸ் படில் ஆஃப் வாட்டர் அரவுண்ட் இட். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா வாட்டர் வெளியே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 20ல் இருக்குது.
அதுக்கு அடுத்தது we we could see clouds almost every day பட் ஒய் டசன்ட் இட் ரெயின் டெய்லி. இதுக்கு மேலேயே நோட்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், க்ளவுட்ஸை வந்து பார்க்குறோம், ஆனால் டெய்லி வந்து என்ன பண்ணுறது கிடையாது, மழை பெய்யறது கிடையாது. அதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு அங்கே மேலே இருக்கு பாரு. பிகாஸ் வி கெட் ரெயின் ஒன்லி வென் க்ளவுட்ஸ் கெட் கூல்டு. க்ளவுட்ஸ் வந்து கூலான பிறகு தான் என்னவா மாறும், ரெயினாக மாறும். அப்போ க்ளவுட்ஸ் கூல் ஆகாமல் இருக்கப்போ என்ன பண்ணாது, மேகம் குளிராமல் இருக்கப்போ மழை வந்து பெய்யாது. இப்போ தேர்டு கொஸ்டின் பார்த்துடலாம். பேஜ் 20 எடுத்துக்கோங்க. பேஜ் 20ல் ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட் பேரா அதில் பாருங்கள், த கோல்டு சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ் கண்டெய்னிங் ஐசி வாட்டர் கூல்டு ஏர் அரௌண்ட் இட். அந்த ஐஸ் வாட்டருக்கு மேலே இருக்க கோல்டு சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுது, அங்கே இருக்க ஏரை வந்து கூல் பண்ணுது. அந்த வாட்டர் வேப்பர் ஆஃப் த ஏர் கண்டென்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ். அப்போ அது கூல் பண்ணோடனே அந்த வேப்பர் வந்து என்ன ஆகுது, கண்டென்ஸ் ஆகி அந்த கிளாஸுக்கு வெளியே அந்த தண்ணி துளியாக தெரியுது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், ஸ்கூல்லேயும் பண்ணி காமிப்பாங்க. அடுத்தது நேம் த பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் அஸ் ஐஸ். ஐஸாக தண்ணி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலார் கேப்ஸ், கிளேஷியர், இப்போ தான் அந்த வீடியோவில் பார்த்தோம். அது வந்து பேஜ் 21ல் இருக்குது. ஹவு டு அக்வாட்டிக் அனிமல் மேனேஜ் டு லிவ் இன் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள். நேம் த பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் அஸ் ஐஸ். சாரிம்மா, இதில் பேஜ் 21 போட்டிருக்கு, ஆனால் பேஜ் 15ல் இருக்க ஆன்சரு. அடுத்து ஹவு டு அக்வாட்டிக் அனிமல் மேனேஜ் டு லிவ் இன் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள். இது வந்து பேஜ் 21ல் இருக்குது. அடுத்து 7th கொஸ்டின், வாட் ஆர் த டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பேஜ் 22ல் இருக்குது. இப்போது பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் அஸ் ஐஸ், அது வந்து பேஜ் 15 எடுத்துக்கோங்க. சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ஐஸ் நான் ஆரம்பிக்கிறதுலையே அங்கேருந்து, இட் இஸ் ப்ரெசன்ட் in icebergs and ice cap on the top of tall mountain, glaciers and polar region. Glaciers and polar region தான் வந்து அதில் முக்கியமானது. அடுத்து பேஜ் 21ல் how do aquatic animals live in water, அது வந்து அது live in polar region. அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் 21ல் இருக்குது. இப்போ 21ல் பாருங்கள், திஸ் இஸ் பிகாஸ் த ஃப்ளோட்டிங் லேயர் ஆஃப் ஐஸ் ஆக்ட் அஸ் எ ப்ரொடெக்டிவ் கோட். அந்த ஐஸே வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு பாதுகாப்பு கோட்டு மாதிரி ஆகிடுது. அண்ட் டசன்ட் பர்மிட் ஹீட் டு எஸ்கேப் ஃப்ரம் வாட்டர். அதனால் அதால் மேனேஜ் பண்ண முடியுது. அக்வாட்டிக் அனிமல்னால் உங்களுக்கு எது ஞாபகம் வரும், ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெயின் ஹார்வெஸ்டிங் வந்து பேஜ் 22ல் இருக்குது. இது வந்து இந்த 2 சைட் ஹெட்டிங் மட்டும் இருந்தீங்கன்னா போதும். there are 2 types of rain water harvesting, collecting water from where it falls, collecting flowing rain water. இப்போ வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ், 5 ஷார்ட் ஆன்சர். இதில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் நான் வந்து புக்கில் வந்து நோட்ஸாக எழுதிருக்கேன். பேஜ் 14ல் நீங்கள் வந்து நோட்டில் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாட்டர் கிரவுண்டுக்கு மேலே இருக்க வாட்டர்லாம் சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்டு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டர். அது மட்டும் இருந்தால் போதும். அடுத்த 5 ஸ்லோகன்ஸ் வாட்டரை பாதுகாக்கிறது பற்றி ஏதாவது 5 ஸ்லோகன் எது சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து நோட்ஸாக கொடுத்துருக்கேன். அடுத்தது தேர்ட் ஒன், about 71% of earth surface is covered with water, then why do we face water scarcity. எதனால் வாட்டர் ஸ்கேசிட்டி வருது, அது வந்து பேஜ் 22ல் இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சீவேஜ் ஷுட் நாட் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் ஆன் த ரிவர்ஸ் ஆர் ஓஷன் பிஃபோர் ட்ரீட்மெண்ட். குப்பையெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்படியே தூக்கி கடலில் போடக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணணும், அதை சரி பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அதில் இருக்க இதெல்லாம் நீக்கிட்டு தான் வந்து என்ன பண்ணணும், போடணும். இல்லைனா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இது வந்து கொஸ்டினில் இருக்கதே எழுதிட்டு, பிகாஸ் சீவேஜ் ஆஸ் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோட சீ வாட்டரில் போச்சுன்னா அங்கே இருக்க அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு வந்து அது என்ன ஆகும், அதுக்கு வந்து ஆபத்தாக முடியும். அதுக்கு அடுத்தது 5th ஒன், the fresh water available on the earth is only 2%, 3%. அதில் 3% தான் தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் மாற்றவே முடியாது. அப்போது அந்த 3%-ஐ நம்ம எப்படி வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க புக்கில். அதுவும் வந்து பேஜ் 22ல் இருக்குது. இப்போது இந்த 2 கொஸ்டின் முதல்ல நோட்ஸாக கொடுத்துருக்கல, அது பார்க்கலாம் வாங்க. புக் வந்து பேஜ் 14. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் நோட்ஸாக எழுதியிருக்கேன் பாருங்கள்.
சர்ஃபேஸ் வாட்டர் வந்து எங்கே இருக்குது? இட் இஸ் ஃபவுண்ட் இன் சர்ஃபேஸ். சிம்பிளி யூ கேன் ரைட் இன் ஒன் லைன். எக்ஸாம்பிள் rivers, lake. Ground water, it is found underground. Example wells. Next ones 5 slogans they ask. No, 5 slogans. Save blue. Bluena என்னது குறிக்குது உங்களுக்கு? வாட்டர் குறிக்குது. Live green. Greenனா என்னது? நல்லா வளமையாக இருக்கதா குறிக்குது. அக்ரிகல்ச்சரில் நல்லா நடக்கிறது. செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ரிசர்வ் வாட்டர், ப்ரிசர்வ் லைஃப். வாட்டர் சேவ் பண்ணால் என்ன ஆகுது? பாதுகாத்தா லைஃபே பாதுகாக்கிற மாதிரி. கன்சர்வ் வாட்டர், சேவ் எ மில்லியன் லைஃப்ஸ். வாட்டரை பாதுகாத்தா மில்லியன் கணக்கானவங்களோட உயிரை பாதுகாக்கிற மாதிரி. திங்க் பிஃபோர் யூ லெட் இட் ட்ராப். அந்த வேஸ்ட் ஆகிற தண்ணியை என்ன பண்ணக்கூடாது? கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. சேவ் வாட்டர், சேவ் எர்த். ஸ்லோகன் மாதிரி அழகாக சார்ட்டில் பண்ணி ஆக்டிவிட்டி மாதிரி செய்யலாம் இதை. நெக்ஸ்ட்டு வந்து ரீசன்ஸ் ஃபார் வாட்டர் ஸ்காசிட்டி கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் 4 ரீசனாவது எழுதுங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பாயிண்ட்ஸாகவே கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 22ல். Population explosion, uneven distribution of rainfall, decline of groundwater table, pollution of water, careless use of water. அதுக்கு அடுத்தது வாட்டரை எப்படி வந்து நம்ம வாட்டரை வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து படிக்க முடிஞ்ச பசங்க இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படிக்க முடியாதவங்க வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை மட்டும் படிங்க. பிரிங்கிங் அவேர்னஸ் அபவுட் அதை வேஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்றதை பற்றி அவேர்னஸ் கொண்டு வர்றது. ரீசைக்ளிங், நம்ம யூஸ் பண்ண வாட்டரை திருப்பி வேஸ்ட்டாக போடாமல் அதே என்ன பண்ணுறது? ரீசைக்கிள் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது மினிமைசிங் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர். வாட்டரில் கெமிக்கல் ரொம்ப கலக்காமல் அதை மிச்சம் பண்ணுறது. அடுத்து கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன்னா ஃபாரஸ்டெல்லாம் அழிக்கிறது. அதை அழித்தா என்னாகும்? அப்படியே வாட்டரும் சேர்ந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். அடாப்டிங் ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். தண்ணியை ரொம்ப அதிகமாக அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணாமல் சொட்டாக அதை வந்து இது பண்ணுறது இரிகேஷன். அதெல்லாம் 8th வந்தால் படிப்பீங்க. சொட்டாக அதை தண்ணியை தெளித்து விட்டு இரிகேஷன் பண்ணுறது. அதை வந்து ப்ராப்பர் யூஸ் பண்ணுறது அக்ரிகல்ச்சருக்கு. இப்போ ஷார்ட் ஆன்சர்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் போர்ட்டபிள் வாட்டர்? போர்ட்டபிள் வாட்டர்னால் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கணும். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் போட்டனாலே பாதி ஆன்சர் கரெக்டு. லிஸ்ட் அவுட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக். குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கணும் அதை வந்து நான் நோட்ஸாக எழுதியிருக்கேன். நீங்களும் வந்து நோட்ஸாக எழுதிக்கோங்க. அடுத்து ஹூ இஸ் நோன் அஸ் வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா? வாட்டர் மேன்னு அழைக்கப்படுறவர் யார்? எதனால அவருக்கு அந்த பட்டம் வந்துச்சு? என்னென்ன அவார்டெல்லாம் அவர் வாங்கியிருக்காரு? அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஆக்டிவிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மிஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் 1-2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். நீங்களே நெட்டை தேடி பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் ஆன்சரில் கேட்க மாட்டாங்க, ஆக்டிவிட்டியாக தான் கொடுப்பாங்க. இப்போ 2 கொஸ்டினும் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. டீட்டெயில் 1. வாட்டர் யூஸ்ட் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால்டு போர்ட்டபிள் வாட்டர். அது எப்படி இருக்கும்? இட் இஸ் பியூர் அண்ட் ஹார்ம்லெஸ். அடுத்து யாரை வந்து வாட்டர் மேன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர சிங். இது இருக்குது பாருங்கள் அவர் படம். அவர் பேர் தான் வந்து வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா. அவருக்கு வந்து என்ன அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க? அவர் வந்து ராஜஸ்தானில் என்ன பண்ணார்? நிறையா அந்த தண்ணிக்கு வந்து சிக்கனமாக, ராஜஸ்தானே எப்படி இருக்க லேண்டு, ட்ரை லேண்டு, அதுக்கு வந்து என்ன பண்ணார்? சிக்கனமாக தண்ணியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதனால நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு. ஹி வான் த மேகசேசே அவார்ட் இன் 2001 and Stockholm Water Prize in 2015 for his water conservation efforts. Next, third detail வந்து what is rainwater harvesting? Explain few sentences how it could be used in houses. நம்ம வீட்டில் வந்து எப்படி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சேவ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போது அது வந்து பேஜ் 22ல் இருக்குது. இந்த ஷார்ட்டில் படித்ததுலேருந்து திருப்பி டீட்டெயில் 3யும் மார்க் பண்ணிக்கோங்க. there are 2 types of அது ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிக்கோங்க. டைரக்ட் கலெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ். இதுதான் வீட்டில் இருந்து நம்ம இது பண்ண முடியும். கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் ரூஃப் டாப்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் பில்டிங். ட்ராயிங் கூட நீங்கள் ஒன்றில் வரையலாம் அதுக்கு. கலெக்டிங் ஃப்ளோயிங் வாட்டர். ஓடுற வாட்டரை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம பட்டு அதுக்கு அக்ராஸ் வந்து நம்ம டேம் அதெல்லாம் கட்டி சேமிக்கலாம். இது வரைக்கும் டீட்டெயில் 3. அடுத்து ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ். ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து புக்கில் இருக்காது, நீங்கள் தான் ஓனில் எழுதுகிற மாதிரி தேவைப்படும். வென் தெர் இஸ் நோ பாண்ட் ஆர் லேக் இன் ஏரியா. ஒரு ஊரில் வந்து தண்ணி ஏரி குளமே கிடையாது. அப்போ அந்த ஊரில் வந்து க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ கூட என்ன பண்ணோம்? ஃபார்ம் ஆகும். எது மூலமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, பிளான்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வந்து என்ன பண்ணுது, அப்படியே டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக என்ன பண்ணுது, அனுப்புது. டிரான்ஸ்பிரேஷன்னா பிளான்ட்ஸ் தனக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தண்ணியை வெளியேற்றுறது தான் என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்பிரேஷன். அது மூலமாக அதுக்கப்புறம் நம்ம டேங்க்லேருந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டரை எடுத்து அதுலேருந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மூலமாகவும் வந்து என்ன பண்ணோம், எவாப்ரேஷன் வந்து க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் மெயினாக எதில் தான் அதிகமாக ஆகும், அந்த பிளான்ட்ஸ்னால தான் அதிகமாக ஆகும். டு க்ளீன் ஸ்பெக்டக்கிள் பீப்புள் ஆஃபன் ப்ரீத் அவுட் ஆன் கிளாஸ் டு மேக் தெம் வெட். அந்த கண்ணாடி வந்து துடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஊதி விடுவாங்க, வெட்டாக்குவாங்க. எக்ஸ்பிளைன் வை டு கிளாஸஸ் பிகம் வெட். அது ஊதுனாலே எப்படி வந்து வெட்டாகுது. த ஹாட் ஏர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த மவுத் கெட் கண்டென்ஸ்டு. அது என்ன ஆகுது, வெளியே இருக்க இது போல் கண்டென்ஸ் ஆகிடுது. கண்டென்ஸ் ஆகி என்னவா மாறுது, அப்படியே வாட்டராக மாறிடுது. அடுத்து கிராஸ்வேர்டு பசில் கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் ரீசைக்ளிங், மேலேருந்து கீழே இருக்குது. ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் சீ வாட்டர் எவாப்ரேஷன். Water stored in dams is used for the generation of electricity. Ocean is the large body of non-potable water found in nature. In summer, the body loses water as sweat. Plants undergo transpiration. எல்லாமே வந்து நீங்களே வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க இந்த கிராஸ்வேர்ட் பசில். அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பார் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த கிவன் கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஆன்சர். அங்கே அந்த கிராஃபை பார்த்து ஆன்சர் பண்ணோம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் சீன் இன் ஃபிஷ் வந்து எதுக்கு நேர முடியுது, 70%. அடுத்து நேம் த ஃபுட் ஐட்டம் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் இட்ஸ் கண்டென்ட். எல்லாத்த விட அதிகமாக வாட்டர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனில் இருக்குது. நேம் த ஃபுட் ஐட்டம் விச் ஹஸ் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் இட்ஸ் கண்டென்ட். ரொம்ப கம்மியாக இருக்க வாட்டர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. அடுத்து ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் அபவுட் 60% ஆஃப் வாட்டர். ஹியூமன் பாடி வந்து எங்கே அப்படியே 60%ஓட முடிச்சிருச்சு. அடுத்து இந்த மேப்பை பார்த்து என்ன பண்ண சொல்கிறாங்க, அதிகமாக ரெயின்ஃபால் ஆகிறது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளூ கலரில் கொடுத்துருக்க ஊரில் ஏதாச்சும் ஒரு 4-5 ஊரை எடுத்து எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தது மீடியமாக ரெயின்ஃபால் எங்கே, மீடியம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ க்ரீனில் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு 3 ஊர். அடுத்து எங்கே வந்து ரொம்ப வெரி ஹை லோவாக இருக்குது எங்கன்னு கேட்டிருக்காங்க. லோவாக இருக்கிறது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து லோவாக இருக்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து மீடியம், அதுக்கு அடுத்தது வந்து ஹெவி. லோவாக இருக்கிறது வந்து தர்மபுரி, ஈரோடு, திண்டுக்கல் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலரில் எந்த ஊர்லாம் இருக்கோ அதிலெல்லாம் ஏதாவது எடுத்து எழுதலாம் நீங்கள். அடுத்து ஐடென்டிஃபை த டிஸ்ட்ரிக்ட் தட் கெட் மீடியம் ஆனுவல் ரெயின்ஃபால். மீடியம் இருக்கிறது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், விருதுநகர் 3 தான் மிஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருக்க மீதியெல்லாம் கூட பார்த்து எழுதலாம். அடுத்து ஸ்டேட் த டிஸ்ட்ரிக்ட் தட் என்ஜாய் ஹை ஆனுவல் ரெயின்ஃபால். ஹை ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர், நாகப்பட்டினம், நீலகிரி. நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியான லெசன். பாதி நிறையா 1 மந்த்து கிட்ட இந்த லெசனே தான் சிலபஸில் போட்டிருக்குறாங்க. நிறையா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட தேவைப்படும் உங்களுக்கு இந்த லெசனில். புக்லேயே வந்து 2 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக ஓன்லேயும் நிறையா ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.